தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த கரூர் பெருந்துயரம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒழிக்க இந்த முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்க்கப்படும் பொழுது இந்த விஷயத்தை இனிமேல் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் அவங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், இனி இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு பற்றியும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாவேக்கா வச்ச முக்கியமான கோரிக்கைகள் இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அது ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இதனுடைய அடுத்த கட்ட பின்னணி அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு சுருக்கமாக பார்ப்போம். கரூர் பெருந்துயரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஏன் இந்தியாவுக்குமே வந்து ஒரு பெரிய துன்பகரமான ஒரு நிகழ்வு. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அரசியல் களத்திலையும் பெரிய அளவு விவாதிக்கப்படுது, நீதிமன்ற களத்திலையும் பெரிய அளவு விவாதிக்கப்படுதுங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து எப்படி இந்த சப்ஜெக்ட் நகர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த நகர்வுங்கிறது தாவேக்காக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வந்து அதனால தான் அவங்க உச்சநீதிமன்றத்தில் இது சார்ந்த வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கு போன வாரமே விசாரிக்கப்பட்டுச்சு. நீதிபதி திரு மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா தலைமையிலான பெஞ்ச் தான் அந்த சப்ஜெக்ட் வந்து விசாரிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தரப்பில் வந்து அட்வொகேட்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ் பலர் ஆஜராயிருந்தாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 3 பேர் தரப்பில் வந்து அட்வொகேட்ஸ் ஆஜராயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வழக்கில் இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய ப்ரேயர் கிடையாது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இண்டிவிஜுவல்ஸ் வச்ச ப்ரேயர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸை போன வாரமே பேசும்பொழுது அந்த இண்டிவிஜுவல்ஸ் வச்ச சில கான்ஸ்பிரசி தியரி, அந்த கான்ஸ்பிரசி தியரை வந்து அவங்க நம்புறாங்க. இப்படிலாம் நடந்துச்சாங்க, அந்த கூட்டத்தில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து பல்வேறு நிகழ்வை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தால் நீதிபதி அவர்களே கூட அவ்வளோ வேகமாக வந்து அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சா, அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல அது நகர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வந்து இண்டிவிஜுவல்ஸுடைய அந்த வாதங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த சப்ஜெக்ட்டில். சிபிஐக்கு இந்த சப்ஜெக்ட் வந்ததுக்கான காரணம் இண்டிவிஜுவல்ஸ் தங்கள் தரப்பு வாதம் வச்சதுங்கிறது இன்றைக்கி நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு தான் பார்க்குறோம். அதை நீதிபதி அவர்களே சொல்கிறாங்க. இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்படி பிறப்பிக்கும் பொழுது வந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த அட்வொகேட் திரு அபிஷேக் மனுசிங்கி அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வச்ச 2 தரப்புடைய ப்ரேயரே வேறையாக இருக்குது, நீங்கள் வந்து சிபிஐ கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்கும் பொழுது அதுக்கு வந்து நீதிபதி திரு மகேஸ்வரி அவர்கள் வந்து கிளியராக சொல்கிறாங்க. 2 விஷயம் கிளியராக இருக்குது. இங்கே வந்து சிபிஐ விசாரணை கேட்டு வந்த அந்த பெட்டிஷன்ஸ் தான் வந்து 2 பேரோட அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து கிளியராக இருக்குது. 2 பேர் வந்து சிபிஐ வேணும் தான் கேட்டாங்க. 3 பேர் ஆஜரானாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் வந்து கிளியராக எங்களுக்கு சிபிஐ தான் வேணும், ஏன் அதுக்காக வந்து சில அவங்க சொன்ன அந்த வாதங்கள் அப்படிங்கிறதா வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு, இதை நோக்கி தள்ளி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இதை நோக்கி தள்ளப்பட்டதுனால தமிழக அரசு வந்து அடுத்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ வந்து நீதிமன்றம் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு பின்னாடி பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க. தாவேக்கா தரப்பில் இருந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸும், அதே மாதிரி வந்து அதிமுக தரப்புலேருந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இப்படி இவங்க சார்ந்த ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்படும் போது அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லாமல் வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்ககிட்ட வந்து போலியாக கையெழுத்தை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தை அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அதை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதை பற்றி தான் வந்து 2 நாளாக போயிட்டு இருந்துச்சு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாவேக்காக்கு பாசிட்டிவாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா பலரும் அதை ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் மற்றும் பன்னீர்செல்வத்தோட ஒய்ஃப் நினைக்கிறேன், அவங்க தான் வந்து இந்த மாதிரியான சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி போலியான கையெழுத்தெல்லாம் வாங்கி கொண்டு போயிருக்கேன், எனக்கு அதை பற்றி தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனிவே ஓகே, அதை வந்து விசாரித்து சொல்ல போகிறாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சிபிஐ விசாரணை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு உச்சநீதிமன்றம் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தனி நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் எஸ்ஐடிங்கிற விஷயமும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் எங்களுக்கு எதிராக தெரிவித்த கருத்து, விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது, இதெல்லாம் ஒரு கட்சி தானா தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட்சியும் விஜயும் டேமேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப காட்டமான சில விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க. ஸோ வந்து அது 2த்தையும் வந்து நீங்கள் வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த 2த்தை ஃபைட் பண்ணி தான் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆனால் அவங்க நினச்சது இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதான் வந்து நம்ம சுவாரஸ்யமாக இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு மகேஸ்வரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டு எப்படி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எப்படி வந்து இங்கே சென்னை ஹைகோர்ட் எப்படி விசாரிச்சாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் இங்கே எப்படி விசாரிச்சாங்க, அது புரியல. தனி நீதிபதி எப்படி வந்து எஸ்ஓபி கேட்ட ப்ரேயரில் அவர் எப்படி வந்து எஸ்ஐடி போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியராக சில கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க. ஸோ வந்து அதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றனால தான் இந்த வழக்கு போன வாரம் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணை முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய மதுரை பெஞ்சையும் சென்னை பெஞ்சையும் 2 பெஞ்சும் என்ன பண்ணாங்க, இது சார்ந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. உறுதிமொழி பத்திரத்தை எப்படிலாம் கேஸ் ஹியரிங் போயிட்டுருக்கு, ரிப்போர்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிளியராக பார்த்துட்டு இன்றைக்கி அதை பற்றி நான் ஒரு முடிவு எடுத்துருவான்னு நான் நினச்சேன். ஆனால் முடிவு எடுக்கல, ஆர்டர் மட்டும் போட்டாங்க, சிபிஐ ஆர்டர் மட்டும் போட்டாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட தனி நீதிபதி திரு
செந்தில்குமார் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து சில கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்படி இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு நகர்ந்துச்சு, எப்படி நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அதிருப்தி தெரிவிச்சிட்டாங்க, கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி வந்து இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு வழக்கு மெட்ராஸ்லேயும் வருது, மதுரையிலையும் வருது அப்படின்னும் போது இண்டிவிஜுவலாக மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து சம்மந்தப்பட்ட வழக்கை விசாரிக்கிறதுக்காக ஒரு தனி பெஞ்சை ஒன்று உருவாக்கியிருக்கணும். 2 பேர் கொண்ட நீதிபதி அமைச்சு அப்படி தான் விசாரிச்சிருக்கணும். அந்த மாதிரியான ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் வந்து இதை எடுத்து விசாரிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இவ்வளோ கேள்வி எழுப்பின உச்சநீதிமன்றம் கிளியராக சொல்லியிருந்திருக்கலாம். சம்மந்தப்பட்ட திரு விஜய் அவர்களுக்கோ அல்லது விஜய் அவர்களுடைய அந்த பார்ட்டியை பற்றி நீங்கள் தெரிவித்த கருத்துங்கிறது அதை நாங்கள் ஸ்டே பண்ணுறோம், அது வந்து இனிமேல் அந்த கட்சி அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை அப்படிங்கிறது நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். ஏன்னா இதுதான் வந்து விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கரியரை பாதிக்கிற மாதிரியான ஒரு முக்கியமான டோன். இந்த டோன் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பிரச்சனை நடந்து இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், என் பாதிப்புக்கு காரணம் வந்து தமிழக அரசுங்கிற மாதிரி அவர் நெரட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தார். அந்த நெரட்டிவ் வந்து எப்போ உடஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டினுடைய தனி நீதிபதி திரு செந்தில்குமாரோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டைமென்ஷன்ஸ் மாறுச்சு. விஜயை அக்யூஸ் பண்ண விஜய்க்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாகவும் திரும்பிச்சு. அது ஒரு டைமென்ஷன் மாறுச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. ஆனால் அதை வந்து இப்போ வரையும் பிரேக் பண்ணல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்ஐடி வந்து என்ன, சுப்ரீம் கோர்ட் தலைமையில் எஸ்ஐடி கேட்டாங்க. இவங்க கேட்டதாக அதை சிபாரிசு பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இண்டிவிஜுவல்ஸ்க்காக தான் அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தியாக இருக்குது. ஆனால் நீதிமன்றம் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிபிஐ ப்ளஸ் எஸ்ஐடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிபிஐ அப்படிங்கிறது மத்திய அரசுடைய புலனாய்வு அமைப்பு, அவங்க விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த புலனாய்வு அமைப்பை மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு, அந்த குழு வந்து 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் லீட் பண்ணும். அந்த 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேடர் தான். ஆனால் தமிழ்நாட்டு நேட்டிவ் கிடையாது, தமிழ்நாட்டில் பிறந்தவங்க கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு கேடர் இருக்கக்கூடிய 2 சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க ஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த விஷயத்தை மானிட்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். நமக்கு இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சில சீனியர் அட்வொகேட்ஸ் திரு விஜய் அட்வொகேட்ஸ் கூட கேட்குறாங்க, ஏன் வந்து உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளவு உன்னிப்பாக இருக்காங்க, ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க. ஏன்னா சிபிஐ விசாரிக்க சொன்னால் சிபிஐ விசாரிக்கலாம், ஓகே, சிபிஐ ப்ளஸ் ஏன் எஸ்ஐடி அப்படின்ற மாதிரி கேட்கணும். இந்த அளவுக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க, புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை பற்றி பலரும் பல தரப்பு சொல்கிறாங்க. என்னன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் வந்து இந்த சப்ஜெக்ட் விசாரிக்கிறதுக்கான ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. காவல்துறை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எஸ்ஐடி போடப்படுது. எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ வந்து சிபிஐ வேறு உள்ள வராங்க. அப்போ என்னன்னா, ஏற்கனவே நடக்கிற விசாரணை அதில் ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கணும், அந்த விசாரணை ஒருதலை பட்சமாக போகுது அப்படிங்கிற நிரூபிக்கப்படணும், அந்த மாதிரியான விஷயங்கள் கிளியராக தெரியணும். அது எதுவுமே இல்லாமல் எப்படி ஏன் டக்குன்னு சிபிஐட்ட கொடுக்குறீங்க, இது ஸ்டேட்னுடைய அந்த அவங்களுடைய உரிமையை சம்மந்தப்பட்ட மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்வைகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க சொல்லக்கூடிய வாதத்தை பார்க்கும்போது இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, மாவட்ட நிர்வாகத்துக்கு இதில் பொறுப்புகள் இருக்குது. ஸோ வந்து அவங்க விசாரிக்கிற விஷயத்தில் வந்து அவங்களே எப்படி அவங்களுக்கு விசாரிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் அங்கே முன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் இண்டிவிஜுவல்ஸ் சிட்டிசனுடைய உரிமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் வந்து இதை நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கிறது கவனிக்கிறோம். இப்போ இனிமேல் இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2019 to 24 இந்த 5 ஆண்டுகளில், அதாவது பிரதமர் மோடிக்கு வந்து எகைன் அண்ட் எகைன் ஒரு மெஜாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து அரசியல் மையப்படுத்தப்பட்ட அமைப்பாக மாறுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இடியினுடைய அட்ராசிட்டியை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிபிஐ விஷயத்தை பார்த்துருக்கோம், ஐடியினுடைய அட்ராசிட்டியை பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெளிப்படையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேட்டை மிருகங்கள் மாதிரி வந்து எதிர்க்கட்சிகள் மீது ஏவப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் சிட்டிங் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய தலைவர் மாநில முதல்வராக கூடிய ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்னு பார்த்தோம். இந்த மாதிரி வந்து விசாரணை அமைப்புகள் வந்து இங்கே எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்டதாக மாறி இருக்குன்றதை நம்ம இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து அப்படி இடி வந்து பல இடங்களில் நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க. தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டாஸ்மாக் முறைகேட்டில் 1000 கோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை வந்து நிரூபிக்க முடியாமல் இடியால் வந்து நீதிமன்றத்தில் தோற்று நின்னாங்க. எப்படி உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் இது வரல, எப்படி நீங்கள் போனீங்க, முகாதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் விசாரிக்க போவீங்க அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டு இடி அந்த அளவுக்கு கொட்டு வாங்கி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பாக தான் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைக்கி சிபிஐட்ட இது கொடுக்குறது அப்படிங்கிறது என்னன்னா, இது சிபிஐட்ட கொடுக்குறது வந்து நீதிமன்றம் ஓகே, அது வந்து விசாரணை அமைப்புங்கிறது ஓகே, நல்ல ஒரு ப்ரொசீஜர் ஓகே போகட்டும். ஆனால் இந்த ஒரு பார்வையை நம்ம மறுக்க முடியாது. ஒரு அரசியலாக இது ஒரு பார்வை போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இங்கே அதிமுகவும் பாஜகவும் தயாராக இருக்காங்க. பல இடங்களில் வந்து வெளிப்படையாக பாஜக வந்து எங்கள் கூட்டணிக்கு வாங்க, திமுக உங்களுக்கு எதிராக இந்த விஷயத்தை சதி செய்து நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. அதிமுக அதை தான் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இது சிபிஐட்ட கொடுக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, சிபிஐட்ட வந்ததுக்கப்புறம் வந்து இனிமேல் நம்ம ஹேண்ட் எடுத்துக்கலாம், இந்த விஷயத்தில் நம்ம அப்பரண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து இப்போ இனிமேல் வந்து
நடந்த நிகழ்வு நம்ம பார்த்துட்டே இருப்போம். லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் சொல்லிகிட்டே இருக்கிறார், நீங்கள் எங்ககிட்ட வாங்க, எங்களோட வந்துடுங்க, அவங்களை வீட்டு நம்ம கூட வாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து யார் சொல்கிறேன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்-சிஎம் இருந்தவர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர். நாளைக்கு அவர் ஒருவேளை சிஎம் மாறினாலும் கூட நாளைக்கு அவர் ஸ்டேட்டில் இப்படி ஒரு இஷ்யூ நடந்தால் கூட நாளைக்கு அது அவருக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். தனிப்பட்ட கட்சி அக்யூஸ் பண்ணுறதுங்கிற வேறு, ஆனால் ஒரு சிஸ்டம் அக்யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிற ஒரு சிஸ்டத்தை அக்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான போக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் இப்போ இந்த நடவடிக்கைங்கிறது ஒரு கூடுதலான இன்னொரு வாய்ப்பு வழங்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது இப்படி போயிட்டே இருக்கிற இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர் மீது பார்த்தீங்கன்னா 5 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இறையாண்மை சம்பந்தமான சில வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து வெளிப்படையாக ப்ரெஸ் சந்தித்து பேசுகிறார். இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்தித்து ரொம்ப காட்டமாக பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாமக்கல் பரப்புரையை முடித்து விட்டு கரூருக்குள் விஜய் வரும்பொழுது காவல்துறை எங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்காக காத்திருந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் பேசுறதுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. வேறு எந்த மாவட்டத்திலும் அந்த மாதிரி எங்களை காவல்துறை வரவேற்கவில்லை. இங்கே ஏன் எங்களை வரவேற்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். அவர் விஜய் மீது தவறு இருக்கிறது உணர்ந்திருந்தால் ஏன் வந்து அவர் வந்து காவல்துறை அனுமதிக்கணும் பேசுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எழுப்புறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த இடம் இந்த இடத்துல விஜய் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காவல்துறை ஃபோர்ஸ் பண்ணி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பேசுகிறாங்க. அதாவது முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அக்யூஸ் பண்ணுற ஒரு போக்கை வந்து வெளிப்படையாக இந்த ஆதவ அர்ஜுனா செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கரூரில் தான் இருந்தோம். எங்களை வெளியேற்றினது காவல்துறை தான். நீங்கள் போங்க, இங்கே இருக்க வேண்டாம், போங்க, பெரிய கலவரம் வரப்போது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எங்களை வந்து அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து முழுக்க தங்களுக்கு ஒரு க்ளீன் ஷீட் அவங்களே கொடுத்துக்கிறாங்க. அந்த க்ளீன் ஷீட் தங்களுக்கு கொடுக்கறதுக்காக யார் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் போலீஸை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த நடவடிக்கை விஜய் மீதான நடவடிக்கையை துணிஞ்சு எடுத்திருந்தாருன்னா இந்த விஷயம் வந்து உண்மையிலே வேற மாதிரி போயிருக்கும். அவர் அந்த நடவடிக்கை எடுக்காமல் போனதுக்கான காரணம், நம்ம அந்த நடவடிக்கை எடுத்து ஏன் வந்து அவர் வந்து பாஜக அணி பக்கம் தள்ளிடணும், ஏன் வந்து அந்த கூட்டணி நம்ம தள்ளணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சாரு. அதோட பின் விளைவு இன்னைக்கு அவருக்கே எதாவது திரும்புது. ஏன் ஹைகோர்ட்டில் இருந்து தனி நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் என்ன சொன்னார், காவல்துறை ஏன் நடவடிக்கை வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னாரு. ஏன் எப்படி இவ்வளோ மோசமாக இருக்கீங்க? காவல்துறை அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் அக்யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா அவர் தான் துறையினோட அமைச்சராக இருக்காரு. அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா விதமான முகாந்திரமும் இருக்குது. இருந்தும் அவர் வந்து நடவடிக்கை எடுக்காமல் போனதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குது அப்படின்ற ஒரு மனு எடுத்துட்டு தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய திரு செந்தில்குமார் பெஞ்சுக்கு ஒரு வழக்கே வந்துச்சு. அந்த வழக்கில் தான் அவர் அந்த தீர்ப்பை கொடுத்தாரு. அந்த அரசியல் காரணம் இதுதான் அப்படிங்கிறது கேட்க வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஆதவ அர்ஜுனா அவர் மீது 5 பிரிவுகளில் தமிழ்நாடு அரசு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு இப்படி அவங்களுக்கு சாதமாக ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பேச்சு பார்த்தீங்களா, வெளிப்படையாக எந்த அளவுக்கு அக்யூஸ் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸை ஏன் தாவேக்காக்கு முதல்வர் அவர்கள் கொடுத்தார் அப்படிங்கிறத அவர் தான் விளக்கணும். லீகலாக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்தால் அவர் அங்கே போயிடுவார் அப்படின்னாலும், அதாவது விஜய் அவர்கள் எந்த அணிக்கு போகிறார் அப்படிங்கிறது முடிவு செய்ய இருந்தது ஸ்டாலின் அவர்கள் கிடையாது. அதை நம்ம மறுக்க முடியாது. திமுக அதெல்லாம் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட சுப்பீரியர் பவராக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. அவங்க தான் அதை முடிவு பண்ண போகிறாங்க. அவரை எந்த அணிக்கு கூட்டணும், அதை எந்த அணியில் வச்சு பயணிக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. இவர் அதை தன் கையில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது நாளைக்கு நமக்கு எதிராக திரும்பிடும், அந்த அணிக்கு அவர் போயிடுவார் அப்படின்னு நினச்சி சில காரியம் நடந்தது பேசப்பட்டுச்சு. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் கூட விஜய் கிட்ட ஃபோன் போட்டு பேசுறதுக்கான காரணம் அவர் அந்த பக்கம் போயிடக்கூடாது, அப்படி ஒரு ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நகர்வு தான் அதுவும் காரணம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி சப்ஜெக்ட்ஸ் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனோட பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு, இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து திரும்ப வந்து இங்கே சிஸ்டத்தை அக்யூஸ் பண்ணிவிட்டு தங்களை வந்து ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்துக்கிட்டு தங்களோட இமேஜ் வந்து பொலிட்டிக்கல் கரியரில் வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பாதுகாத்துக்காக அவங்க வேறு சில விஷயத்தை பலியிடுறாங்க. அந்த பலிபீடத்தில் தாங்க தான் இருக்கும் அப்படிங்கிறத உணராமல் இங்கே அரசியல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கரூர் இருந்த விஜயோட விவகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு அது வேற ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடந்த காலத்தில் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து எஸ்ஐடி போட்டுக்கலாம். ஒரு நபர் ஆணையத்தை போடுவதற்கு பதில் எஸ்ஐடி போட்டிருந்தா கூட அதை நீதிமன்றம் அதை போட வரையும் வெயிட் பண்ணாமல் இவங்களே அதை போட்டிருந்தா கூட வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் திரும்பி இருக்கும். விஜய் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அது வேறு மாதிரியும் போயிருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ வந்து கடந்த காலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில லேக்ஸ் இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் சில லேக்ஸ் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி தங்களோட அரசியல் வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு, பாஜகவும் ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இனி வரக்கூடிய நாட்களில் இது வந்து அடுத்த பரிமாணத்தை நோக்கி நகர போக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை, இதுக்கு எந்த வகையிலும் விஜய் அவர்கள் பொறுப்பேற்காமல் தனக்கு ஒரு க்ளீன் ஷீட்டு, தனக்கு ஒரு க்ளீன் இமேஜை மக்கள் மத்தியில் அவர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய முயற்சியை திமுக வந்து அம்பலப்படுத்திருக்கணும், அதை உடைச்சிருக்கணும். ஆனால் அதை உடைக்கக்கூடிய வேலையை, அதை உடைக்கக்கூடியான வாய்ப்புகள் பல திமுக அரசுக்கு கிடைச்சும் கூட அவங்க நழுவி விட்டாங்க, அதை தவறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த இமேஜ் வச்சு ஒரு அடுத்த கட்ட அரசியல் நோக்கி நகர போகிறாரு. எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, டிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அந்த அலைன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, பாஜக இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் வரும் நாட்களில் நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.